அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, லக்னத்தில் குரு பகவான் இருப்பது. இது லக்னத்தில் குரு இருந்ததுன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதற்கான சில பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இந்த குரு பகவான் லக்னத்தில் யாருக்கு குரு உள்ளதோ அவர்களுக்கு அந்த குரு பகவான் 5க்கும் 9க்கும் உரியவராக இருந்தார் அப்படின்னா நல்ல மனம் கொண்டவராக இருப்பார். அடுத்தவங்களுக்கு தேடி தேடி போய் உதவிகள் பல செய்வார். இவங்ககிட்ட ஒரு குழந்தைத்தனமானது இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சிரிக்கிறது, இவங்க செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகரை எல்லோரும் எளிதில் நம்புவார்கள். இவரும் மற்றவங்களை எளிதாக நம்பிவிடுவார். அடுத்து இவருக்கு லக்னத்தில் குரு யாருக்கு உள்ளதோ அவருக்கு அவருடைய தந்தையினுடைய ஆதரவானது கிடைக்கும். தந்தையால் ஆதாயமும் கண்டிப்பாக உண்டு. தந்தையால் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். சரியா? அடுத்து ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன? இந்த லக்னத்தில் குரு பகவான் என்பது உடல் பருமனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்த் சார்ந்த இஷ்யூ ஆனது ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்து கொண்டே இருக்கும். சரியா? சரி, இப்போது அப்படி லக்னத்தில் குரு இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம், ஏன்னா குருனா ஸ்வீட் சொல்லுவோம் இல்லையா, உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது இதற்கான பரிகாரம் அப்படிங்கிறப்போ ஜீவ சமாதி வழிபாடு பண்ணினா இவங்களுக்கு சிறப்பு. குரு லக்னத்தில் இருக்கிறவங்க ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுவது சிறப்பு. இந்த பிரச்சனைகள் குறையும், உடல்நிலை பிரச்சனைகள் குறையும், மனசில் நிம்மதியானது இருக்கும். சரியா? இது எல்லாமே லக்னத்தில் குரு உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களாக எடுத்துக்கலாம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.